தொடர்ந்து பக்தி இசை நிகழும் பட்டிமன்றம் தற்பொழுது தொடர இருக்கின்றது. பக்தியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலான மாபெரும் பட்டிமன்றம். நடுவராக வீட்டிலிருந்து தீர்ப்பு வழங்க உள்ளவர்கள் சன் டிவி புகழ் அசல் மன்னன் திருவிடைமருதூர் திரு சண்முக கண்ணன் ஐயா அவர்கள் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சென்ற ஆண்டும் முதன்முறையாக ஐயா அவர்கள் வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டார்கள். இதே விஜயதசமி அண்ணாவில். அதுபோல இந்த ஆண்டும் அவர்களுடைய பெருமனத்தோடு இன்றைய தினம் இந்த பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நிகழ்ச்சி கொள்வதற்கு எங்களுக்கும் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை பாதம் தட்டு வணங்கி சொல்லிக்கொண்டு வருகை புரிந்துள்ள சிவகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். பழ பெரியசாமி ஐயா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அபிராம செந்தில் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். பால நவநீதகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று சாவதமாக நடத்தியிருக்கோம். ஐயா நாளைக்கு காலையில் விழுப்புரம் பக்கத்தில் விஜயதசமி விட்டு ஒரு பட்டிமன்றத்துக்கு காலையில் கிளம்ப இருக்கிறாரு. நம்ம சிவகிருஷ்ணன் காலையில் விழுப்புரம் போய் ஆகணும். இரவே அவங்க பயன்படுத்தி ஆகணும். அதனால தான் அவங்க கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துட்டு போங்க, அப்போ எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள கொடுத்து இருந்து நடத்திக்கிட்டு ஐயா சண்முக கண்ணன் ஐயா வந்து பட்டிமன்ற உலகத்தினுடைய ஒரு சொல்லப்போனால் அது வந்து ஒரு ஒளிவிளக்கு. மாதத்தில் நம்புறீங்களோ இல்லையோ 365 நாளில் 300 பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமை தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் ஐயா சண்முக கண்ணன் அவர்கள். அவர்களோடு இணைந்து பயணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சிவகிருஷ்ணன். இதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேச்சாளர் அவர்கள் சுமதி அவர்கள் இல்லாத உட்கார்ந்துருந்தாங்க. குழந்தை வீட்டில் அழுகுதுன்னு அவங்க பெற்றோருக்கு ஃபோன் பண்ணனால அவங்க கிளம்பி போனதுனால இந்த பார்வையாளராக வந்து எங்களை வந்து உட்கார வச்சு இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ஐயா சண்முக கண்ணன் ஐயா அவர்கிட்ட வந்து இந்த மேடையில் நான் அவர் கூட இருந்து பேசுறதை நான் பெற்ற ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது மாதிரி இந்த அடுத்த இந்த பாட நிகழ்ச்சி தொடரும். நாங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ சுருக்கமாக ஐயாவும் பயணம் பண்ண வேண்டிய காரணத்தினால சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்வோம். அதனால் அதற்கு பிறகு நீங்கள் பாடல்களை தொடரலாம் என்று சொல்லி இப்பொழுது ஐயா சண்முக கண்ணன் ஐயா அவர்கள் அந்த சிவவாத்தியங்கள் வாசித்த அந்த செல்ல குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு உண்மையிலேயே அந்த சிவபெருமானுடைய அருள் பெற்று சிவனடியார்களாக இருக்கக்கூடிய அந்த சிவனைய செல்வர்களுக்கு ஐயா சண்முக கண்ணன் ஐயா அவர்கள் இப்பொழுது சீனிவாசன் ஸ்ரீஹரி, சித்தி, சுஜித்ரன், சுதர்சன், ஹரி, ஸ்ரீஹரி, வருண், வருண், அதாவது ஒரு பெரிய ஆச்சரியம்னா இந்த வயசு இப்பெல்லாம் ஓடி ஆடி தெரிஞ்சு செல்ல பார்த்துட்டு
வாழ்க்கையில ஒரு பொழுதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் உண்மையிலேயே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் வணங்க கடமைப்பட்டிருக்கேன். அவர்கள் பெற்ற தாய் தந்தையர்களை இப்படி ஒரு நல்ல பிள்ளைகளாக அவர்கள் இந்த சிவனையை ஒரு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அம்மையா அப்பா ஒப்பிலாமணியா அன்பில் வழிந்த ஆரம்பதே பொய்மை பெருக்கி பொழுதலை செல்வம் பொடுத்தலை பிழைநேன் தனக்கு செம்மையான சிவமற்ற செல்வமே சிவபெருமானை சிக்கன பிடித்தேன் இனி எங்களுக்கு அறுவடை மாதிரி அவங்க அந்த சிவபெருமான அவருடைய திருவடிகளை பற்று வைத்து அவங்க சிக்கன பிடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலே அவர்களை அழைப்பவர்களுக்கும் ஐயா சிவராஜபுரத்திலிருந்து ஆவூர்லேருந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிவர்கள் இந்த கைலாயவாதியமாக இந்த சிவனையை செல்வர்கள் எதிர்காலத்தில் எல்லா விதமான நன்மைகள் பெற்று பல்லாண்டு வாழ அந்த சிவனவர்களை சிந்தித்து வணங்கி பிரார்த்தித்து அவர்களுக்கு ஐயா சண்முககண்ணன் அவர்கள் அந்த முடிவு நிறுத்தி இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக எங்களுடைய இன்முகம் கொண்ட பன்முகம் கொண்ட சண்முகம் அவர்களுடைய பட்டிமன்றவார்கள். ஹலோ ஹலோ உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மணி வேலியன் அழகில் சூரியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பாலும் தெளிவேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணர்ப்பு நான் தருவேன் கோலத்தை துங்க வெறிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இங்கே அருமையாக இன்று 9வது நாளாக வெற்றிகரமாக இந்த விழாவினை சிங்கிளா வந்தாலும் சிறப்பாக வருங்கிற மாதிரி சிங்கிளா ஒரு ஆள் சபாபதி ஐயா அவர்கள் இந்த விழாவை மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் ஒரு தரம் நல்லா கைதட்டிருக்கேன். இப்போ திடீர் பட்டிமன்றம், திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாவுங்கிற மாதிரி திடீர் பட்டிமன்றம் இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு மணி நேரத்துக்கு பட்டிமன்றம் முடிக்கணும், 3/4 மணி நேரம் முடிக்கணும். அது நீங்கள் போகிறதா இருந்தால் ஒவ்வொருத்தராக போங்க. அப்போ போகிறவங்க 10 பேரை கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் அப்புறம் செவுத்த பார்த்து தான் பேசணும். ஆகையினால பட்டிமன்றத்துக்கு இருந்து ஆதரவு பெறுவார் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு அமெரிக்க நயாகரா வீழ்ச்சியிலே நல் வரவு என்று தமிழை எழுதி நம் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஜப்பான் பல்கலைக்கழகத்திலே அதனுடைய முகப்பு தோற்றத்தில் யாரும் ஊரே யாவரும் கேடு என்று தமிழை எழுதி நம் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் மலேசியாவிலும் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் இயங்கி வருகிறது. உலக புகழ்பெற்ற மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலிலே 63 பக்தி பொன்மொழிகளை 63 மொழிகளிலே மொழிபெயர்த்து எழுத வேண்டும் என்ற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்ட போது நம் இந்தியாவிலேயே தேர்வு செய்யப்பட்ட ஒரே மொழி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி. தமிழ் மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழுக்கு முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய 4 அறிஞர் பெருமக்கள் பேச்சாளர்களுக்கும் மற்றும் இங்கே குடிமையிருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு வாழ்க்கையிலும் பக்தியிலும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த பெண்கள் சார்பாக 2 ஆண்கள் பேச போறாங்க. அதுதான் இங்கே சிறப்பு. ஏன்னா பெண்கள் வந்தாப்புல இன்னும் பட்டிமன்றம் நடக்கிற மாதிரி தெரியல, 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால ரெடிமேடு பேச்சாளர்கள் கொண்டு வந்து இறக்கிருக்கோம். அருமையாக பேசக்கூடியவர்கள். கம்பன் விழா கும்பகோணத்தில் மூர்த்தி கலையரங்கத்திலே பருவின் சுல்தானா, கு ஞான சம்பந்தம் ஐயா, சுகி சிவம் ஐயா, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய மிக பிரபலமான பேச்சாளர்களாக வைத்து ஐயா அவர்கள் கம்பன் விழாவை மூர்த்தி கலையரங்கத்திலே நடத்தி காட்டியவர் தான் இன்னைக்கு எனக்கு பேச்சாளராக பார்க்குறாங்க. என்னுடைய வரம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஆண்களே 2 பேர்
இவங்க 2 பேரும் நீங்கள் பெண்களாக நினச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா பெண்களே பேச வந்திருக்கிறாங்க. என் மனைவி கேட்டாப்புல, எங்கே மாமா போறீங்கன்னு. இந்த போல பட்டிமன்றத்துக்கு போகிறேன், வீரசைவ மடத்தில் நீங்கள் சபாபதி ஐயா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. ஒரு பஞ்சு வேலை சொல்லி உங்களை வழி அனுப்புறேன் சொன்னாப்புல என் மனைவி. ஆமாம், சொல்லுமா தங்க சொல்லு, மாமா வாட்டி வச்சு வீர திலகம் மட்டும் வழி அனுப்பி அப்போ தான் அங்கே பெரியவங்க முன்னாடி நிறுத்தி பேச முடியுதுன்னா ஒரு பஞ்சு வேலை சொல்லி என்னை குங்குமம் விட்டு வழி வைக்காம வரும்போது அழுதுகிட்டே வந்தேன். நீ பாத்தியா, உனக்கு அடுத்தவங்க என்ன நடக்கிறதுன்னு கேட்கறதான கதையை. என்ன தெரியுமா மனைவி சொன்னாப்புல, ராத்திரி பூரா குறைக்கிற நாயும் ஓயாம பேசுற வாயும் உதவாந்தமா போனதா சரிக்கிறவே இல்லைன்னு. நான் அவமானப்பட்டதுன்னா அந்த அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதாவது பரவாயில்ல, என் பையன் அழுதுகிட்டே வந்தேன். என்ன சொன்னா உன் அம்மா வாட்டி வழி எடுப்பது நீ ஏன்டா அழுகுறான்னா, எப்பா இதை எழுதி விட்டுக்கார தட்டை முட்டை நாய் பேய் விசன்னு திட்டிவிட்டான். நீ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருக்க, எங்கள் பவுலு சார் நினைக்கிறாரு, இவனை பார்த்தா கெச்சபடியே தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருக்க, இதெல்லாம் அர்த்தத்தை சொல்லி பார்க்கலாம். என்னடா கட்டினா கண்ட முண்டை நாய் பேய் விஷம் இதாங்கடா, இதுக்கு நான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை புரட்டியாக பார்க்க முடியும், எதையாவது சொல்லுவேன்னு சொன்னேன். கண்டம்னா வேற ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மாவோட சொந்தக்காரன் பொருள் அன்னைக்கு விருந்தாளிக்கிற பேரில் வீட்டில் வந்து ஓசியில் தின்னுட்டு போகிறோம், நம்ம தான் கண்டான். அவன் வந்தானாக்கா உட்காரத்துக்கு சோபா செட்டு வாங்கி போட்டு தான் முண்டம். இந்த குடும்பத்துக்காக நாயா உனக்கு கவரை கொண்டு வந்து ஒம்மாட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். நான் தான்டா நாய். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை கற்றுக்கு வரும். உங்கள் அம்மா தான் பேய். காலையில் காஃபிங்கிற பேரில் ஒரு கைநீரிஞ்சு கொடுக்க போகிறா, அதான்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். மறுநாள் உண்மையிலேயே மனைவியோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்க. அவங்களுக்கு நேரம் தெரியல கூட. நான் பையன் நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டு அவங்கள போய் வாங்க கண்டங்கள்லாம் வாங்க வந்து முண்டத்தில் உட்காருங்க. நாய் என்ன சொல்றாங்க, நாய் வெளியில வருது, பேய் கிச்சன் வரைக்கும் குடிக்க கொஞ்சம் விஷ கொடுக்கட்ட பண்றாங்க. வந்த ஆளுவ புண்ணங்கால புண்டறி அடிக்க ஓடிருக்காங்க. இதாவது பரவாயில்ல. இப்போ எல்லாம் உட்காந்துருக்கேன். பட்டியலை விட்டு நான் போறேன். எங்கள் வீட்டில் எட்டு வீட்டுக்காரக்கா இங்கே உட்காந்துருக்கு, பக்கத்து வீட்டுக்காரக்கா இங்கே உட்காந்துட்டு, நடுப்படி என் மனைவி உட்காந்து. இப்போ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் பேச வந்துருக்கீங்க. அதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். இதில் ஒரு அக்கா சொல்லி, அக்கா இங்கே இருக்கா, நீல கலர் புடவை விலை 3000 ரூபா, என் மாமியாருக்கு தெரியாமல் எடுத்துருக்கு ஒரு அக்கா. இன்னொரு அக்கா சொல்லி, அக்கா இங்கே இருக்கா, சேப்பு கலர் புடவை விலை 5000 ரூபா, என் புருஷனுக்கு தெரியாமல் எடுத்துருக்கு ஒரு அக்கா. நடுப்புற உட்காந்துருக்கா என் மனைவி வாயை வச்சு சும்மா இருக்கணும்ல. என் வீட்டில் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய சூப்பர் ஸ்டார், தினமும் நான் காலை தொட்டு வணங்கக்கூடிய பத்தினி தெய்வம் கண்ணகி என்ற கொண்டாடி சொல்றா, அக்கா இங்கே இருக்கா, ரோஸும் பச்சையும் கலந்த கடல் புடவை விலை 15000 ரூபா, கடைக்காரனுக்கே தெரியாம இருக்கிறதுனாங்க. இப்ப இந்த பெண்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கீங்க. ஆனா நாங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்கலாம் ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த பாடம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்டா பயலுக்கு பதிலே தெரியலன்னு வாத்தியாரை குறைச்சி விட்டுருவான். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை கேள்வி தெரியலன்னா அடுத்து ரகலை பண்ணி வாத்தியார் பேர்லாம் சன் நியூஸ்ல பிளாஸ் நியூஸ்ல வர வச்சிடும். இப்படிதான் நான் ஒரு பயத்தை ஒரு கருப்பாக எழுதுறேன். நான் மனைவியுடன் சினிமாவுக்கு சென்றேன், இதை கேள்வி வாக்கியமா மாத்துறாங்க. அவனும் மாத்திவிட்டா, ஆனா கொண்டகத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுட்டான். அந்த மாதிரி மாத்திவிட்டான். என்ன கேள்வி கேட்டேன், நான் மனைவியுடன் சினிமாவுக்கு சென்றேன், எப்படி கேள்வி வாக்கிய மாத்தோம்னா மாத்துறான். நீங்கள் யார் மனைவியுடன் சினிமாவுக்கு சென்றீர்கள்? இதை போய் நான் எங்கே சொல்றது, கொரோனா வந்தது எல்லாருக்குமே தெரியும். கொரோனா நேரத்தில் ஒரு திருவிழாவும் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. நாங்கள்லாம் பட்டிமன்றம் பேசுறோம்னா எங்களுக்கெல்லாம் வாய் ஒன்றுமே வேலையே செய்யாது. 6 மாசமா லாக்டவுனில் வீட்டில் உட்காந்துட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஆளுவோம் நாங்கள்லாம். 6 மாதம் லாக்டவுன் முடிஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் வாத்தியாரெல்லாம் பள்ளிக்கூடம் போகலாம், பிள்ளைங்கள்லாம் போகலான்னு ஒரு இனிமையான செய்தியை சொன்னாங்க. நான் 6 மாதம் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தாமல் வெறி பிடிச்சி போய் புத்தகத்தை எடுத்துட்டு பாரதி ராஜா படத்தில் வர கதாநாயகன் மாதிரி ஸ்லோ மோஷன் போய் பள்ளிக்கூடத்தில் வாசலில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. மாடியிலேருந்து ஒரு பையன் காது பழைய மாணவன் பேசுகிறான். கொரோனாவில் வாத்தியாரெல்லாம் சாதாரண பள்ளிக்கூடம் வந்தால் வர்றாங்க. அதுக்கு இன்னொரு நம்ம உடற மாப்பிள்ள உமகரா டூவில் புட்டுக்கிட்டு விடுவார் வாத்தியாருங்களா. இதெல்லாம் அந்த ஆண்களுக்கு தான் அந்த கலையெல்லாம் தெரியும். இப்போ பெண்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நல்லா இப்போ இங்கே ஒரு போட்டி வச்சுருவோமே. இப்போ தீர்ப்பு யார் கைத்தட்டு அதிகமாக இருக்கோ அவங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்றேன். முதல்ல ஆண்களை கைத்தட்ட சொல்கிறேன், அடுத்தது சகோதரிகள் பெண்களை கைத்தட்ட சொல்கிறேன். யாருடைய சவுண்டு அதிகமாக, ஆண்கள் மட்டும் கைத்தட்டுவோம், ஆண்கள் மட்டும். ஆமாம், இந்த பெண்களை நம்ம அப்படி கணிக்க முடியாது. 4 பேராக இருந்தாலும் நல்லா நல்லா வேகமாக தட்டுக்கா பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, ஒரு உற்சாகத்துக்காக சொன்னேன். நல்லா கைத்தட்டுனா
ஆண்களுக்கு வழுக்க முடியல, முடி முளைக்குதான். அப்போ உனக்கு ஏன்டா முளைக்கலன்னு கேட்கக்கூடாது. பெண்கள் நல்லா கை தட்டினா கூந்தல் ஒரு 1/2 அடி நீளமா வளருமா. உடனே அங்கே ஒரு அக்கா உடனே இழுத்து பார்க்குறாங்க, 6 மாசம் ஆகும். ஆமா, இப்போ தொலைக்காட்சி இன்னைக்கு எல்லாமே நம்ம வீட்டில் நடக்கிறது என்ன? வீட்டில் அக்கா ஒரு ரூம்ல செல்லு பார்ப்போம், தம்பி ஒரு ரூம்ல செல்ல பார்ப்பான், அம்மா உட்காந்து டிவி சீரியல் பார்ப்போம். என் மனைவியெல்லாம் டிவி சீரியல் எப்படி நம்ம பார்ப்போம்? கரண்ட் போனாலும் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு உள்ள ஆள் இருக்கா டிவி பெட்டிக்குள்ள பார்க்குறாங்க. எங்கள் தெருவில் உள்ள பாட்டியெல்லாம் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாம் ஓசியில் பார்த்துக்குவோம். நான் பள்ளியோட வீட்டுக்கு வர லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. நான் போய் நல்லா கேட்டுங்க, என் வீட்டில் போய் நான் என் வீட்டு கதவை திறந்து உள்ளே போகிறேன். ஓசி டிவி பார்க்குற ஒரு முத்துனை கிளம்பி சொல்லுது, கட்ட கட்ட நேரத்தில் கட்ட கட்ட நான் என்ன வீட்டுக்குள்ளே வந்துருக்கேன். என் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன். அங்கே என் மனைவி சும்மா பாட்டேன், அது ஒன்று கட்ட கட்ட நாயிலே தொட்டு தாலி கட்டி சொன்னேன். என்னமா சீரியல் உட்காந்து சிங்க பெண்ணியை பார்த்துக்கிட்டு எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. இட்லி தோசை ஊற்றி கொடுப்பாங்கிற கவனம் பூரா டிவியில் இருக்கு. தோசை கல்ல வைக்குது, டிவியை பார்க்க, மாவை ஊற்றுது, டிவியை பார்க்க, எண்ணெயை ஊற்றுது, டிவியை பார்க்க. தோசை எல்லாம் தூக்கணும், டிவியை பார்த்துட்டு தோசை கண்டோட தூக்கிட்டான். நான் சூட்டோட கையை வச்சுட்டு புத்தூரில் கட்டுப்பட்டு படுத்துக்கிறேன். ஆனால் இந்த ஆண்களுக்குள்ளே நல்லா சிரிப்பாக இருப்பார். நம்ம வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறேன். என் அனுபவம் எல்லாம் ஒரு அனுபவம் தான். அங்கதான் பேச முடியல, இவனாவது பேசுறாரு. ஒரு புருஷக்காரன் சொல்லியிருக்காரு, 35 பவுன் போட்டு உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, என்கிட்ட உட்காந்து ஜாலியா பேசமா 24 மணி நேரம் சீரியலை பார்த்து அழுது அழுது மூக்க சிந்தி சிந்தி வீடு உள்ள போடுற சொல்லி பார்த்தோன்னா அந்த அம்மா கேட்கவே இல்லை. சரி நீ இவரோட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, செத்து போயிடுவோம் முடிவெடுத்து, உண்மையில நடந்த கதை, செத்து போயிடுவோம் முடிவெடுத்து புருஷக்காரன் தூக்கு கயிறு எடுத்து இந்த மாதிரி உத்தரத்தில் போட்டு தூக்கு போட்டு தொங்குறான். வெட்டி வெட்டி இழுக்குது, உயிர் போற நேரத்துல தூக்கு போட்டு தொங்குறான். அந்த மாதிரி டிவி நேரம் தூக்க மாட்டாங்க காட்டாங்க. உங்க வீட்டுல தங்க வளைய என் மனைவினா டிவி பார்த்துக்கிட்ட போன் இருக்குது. ஹலோ ஒன்று டவரில் மொதல் பண்ணிட்டு விட்டான். ஹலோ அங்கேயும் ஒன்று டவரில் 3ஆவது பண்ணிட்டு போயிட்டு. ஹலோ என் பையன் டிவி ரிமோட்டை கொண்டாமா இருந்தா செல்போனுங்கிறான். ரிமோட்டை வச்சுட்டு ஹலோ ஹலோன்னா அங்கே ஒபாமா பேசுவாங்க, அப்பா அம்மா பேசுவாங்களாம். இப்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வச்சுதான் இப்ப பேச்சாளர்கள் பேச போறாங்க. நாரதர் ஒரு தடவை நாராயணன் கிட்ட போய் நமச்சிவாயா அப்படின்னு சொல்றதுடைய பலன் என்னன்னு கேட்டார். ஆமா, அதுக்கு நாராயணன் நாரதர் சொன்னாரு, காட்டுக்குள்ள ஒரு வண்டு இருக்கும், அந்த வண்டு கிட்ட போய் கேளுக்கான பதில் கிடைக்கின்றார். இவர் காட்டுக்குள்ள போய் நாரதர் வண்டு கிட்ட கேட்டார், நமச்சிவாயா அப்படிங்கிறதுடைய சொல்றதனுடைய பலன் என்ன? அதை கேட்ட உடனே சுருண்டு உழுந்து நண்டு அதே செய்து வண்டு அதே செத்து போயிட்டு. முடியாதார் நாராயணன், என்ன நாராயணா வண்டி செத்து போயிட்டு, சரி பரவாயில்ல, அதே காட்டுக்குள்ள பொத்துக்குள்ள ஆந்த இருக்கும், அதுகிட்ட கேள்வி நங்க விடை கிடைக்கின்றாரு. நாரதர் ஓட்டு போய் ஆந்த கிட்ட கேட்கிறாரு, நமச்சிவாயா அப்படின்னு சொல்றதனுடைய பலன் என்ன? அதை கேட்ட உடனே ஆந்தையும் சுருண்டு உழுந்து செத்து போயிட்டு. படான்னு நாராயணன் என்னை 2 பேரும் கொண்ட பாவத்தை என் தலையில ஏற்றிட்ட, எனக்கு அந்த கேள்விக்கே விடை வேணான்னாரு. ஒண்ணும் இல்ல, காவேரி கரையில ஒத்த காலில் ஒரு கொக்கு நிற்கும், அது கிட்ட போய் கேளு, உனக்கு விடை கிடைக்கின்றாரு. என்ன நாராயணா நீ செய்யறது நியாயம், நீ போய் கேளியா, உனக்கு விடை கிடைக்கின்றாரு. அதே மாதிரி ஒத்த காலில் ஒரு வெள்ளை கொக்கு நின்றுது. நாரதர் தயங்கிட்டே நின்றார், இந்த கொக்கு செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க. அதுக்கு அந்த கொக்கு நாரதரை பார்த்துட்டு சொல்லுதான், நாரதரே நான் மலத்தை முட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வண்டு கிடையாது, ராத்திரியில மட்டும் கண்ணு தெரியக்கூடிய ஆந்தை கிடையாது, நான் கொக்கு, தைரியமா கேளுதான். நமச்சிவாயா அப்படின்னு சொல்றவருடைய பலன் என்னன்னு கேட்டவொடனே சுருண்டு விழுந்து கொக்கு செத்து போயிடுச்சு. நாராயணன் வந்துட்டார், உன் பேச்சை கேட்டுக்கிட்டு போன பாரு நாராயணா, இனிமே எனக்கு அந்த அர்த்தமே வேணும், சரி கடைசி சான்ஸ், நேர காட்சி அரண்மனைக்கு போ, மகாராஜாவுக்கு இன்னைக்கு இளவரசன் பிறக்க போறான் இன்னைக்கு ராத்திரி, அந்த குழந்தைகிட்ட போய் கேளு, நமச்சிவாயா அப்படிங்கிறதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியினார். இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் அங்கே போய் கேட்டு அந்த குழந்தையும் சேர்த்து அங்கே உள்ள காவலாளியை எடுத்து வாழை எடுத்து தலையில் வீசவா, உன் பேச்சே எனக்கு வேணும், இது என்னுடைய ஆணை, இப்போ போரியா இல்லையாட்டார். நாராயணனுடைய ஆணையை மீற முடியாது நாரதரால. காஞ்சி அரண்மனைக்கு பயந்துக்கிட்டே போறாரு. மகாராஜா நாரதரை பார்த்தோன்னா, ஆகா வராத நாரதர் வந்திருக்காரு, வாங்க வாங்கன்னு உபசரிச்சு, அப்ப அந்த நேரம் வந்து மகாராணிக்கு பிரசவ வலி வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி தான் குழந்தை பிறக்க போகுது, இவருக்கு வித்துக்கு வித்துக்கு அங்கே பிரசவ வலி வந்துச்சு.
பணியார் உயர்ந்து வந்து மகாராஜா உங்களுக்கு இளவரசன் பிறந்துட்டான் அப்படின்னு தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு. என் கையில கொடுக்காத, நாரதர் கையில கொடு. அவர் தான் முற்றும் துறைந்த முனிவர். நாரதர் கையில அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தை நாரதர் பார்த்து பேசிருச்சான். நீங்க உடனே கேட்கக்கூடாது, என்ன குழந்தை எப்படி பேசுன்னு சொன்னா நம்பணும். ஆமா, அந்த குழந்தை நாரதரை பார்த்து பேசிருச்சான். நாரதரே, நீ கேட்க வந்ததை தைரியமா கேளுங்க. நான் ஒன்றும் வண்டு கிடையாது, ஆந்தை கிடையாது, ஒத்தை காலில் நிற்கக்கூடிய கொக்கு கிடையாது. நான் இளவரசன், தைரியமா கேளுங்க அப்படின்னு ஒன்று தயங்கிக்கிட்டே கேட்டாராம். நமச்சிவாயா அப்படின்னு சொல்றதுல என்ன பலன் கேட்டோன்னே அந்த குழந்தை சாகாம நாரதர்கிட்ட சொல்லிச்சான், நான் வண்டா பிறப்பெடுத்தேன், நான் சாகும்போது நமச்சிவாயான்னு சொல்லி செத்தேன், பிறகு ஆந்தையா பிறப்பெடுத்தேன், அப்பையும் நான் சாகும்போது நமச்சிவாயா இன்னும் உங்க வாயால சொல்லி கேட்டு அப்படியே செத்தேன், பிறகு ஒத்த காலில் நிற்கக்கூடிய கொக்காக பிறந்தேன், அப்பையும் நான் சாகும்போது நமச்சிவாயா என்ற சொல்லை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? இன்றைக்கு காசி அரண்மனையில இளவரசனாக பிறந்திருக்கிறேன். அதுதான் நமச்சிவாயாங்கிறதுடைய பலன் அப்படின்னு தான். இப்போ இதை பற்றி பக்தியையும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பற்றி பேசுவதற்காக இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள். ஆண்களே வாழ்க்கையில் பக்தியும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களே பேசுவதற்காக. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் டிவிலாம் செல்போன்லாம் வராதுக்கு முன்னாடி ரேடியோவில் தமிழ்நாடு ஏன் உலகமே தன்னுடைய காதை அந்த வானொலிக்காக காத்து கொண்டிருந்த நேரம். இன்று ஒரு தகவல் அப்படின்னு ஒரு யார் சொல்லுவா? யாருக்காவது நடப்பு இருக்கா? சொல்றவரு அருமை சூப்பர். அந்த அவர் படித்த பள்ளிக்கூடம் ஆடுதுறையில கேஜிஎஸ் மேல்நிலை பள்ளியிலே முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர், என்னோடு பாட்டு பட்டிமன்றங்களில தமிழகம் முழுவதும் உலா வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஆசிரியர் சிவகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நவராத்திரி பெருவிழாவின் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்வுக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற குருவாக விளங்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மணிகளே சவுண்டு இந்த அற்புதமான நவராத்திரி திருவிழாவிலே சபாபதி தம்பதியினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு கைத்தட்டு கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நாள் அந்த விசேஷத்தை செய்யறதுக்குள்ள நாம படுற பாடு இருக்கு, அது நமக்கு தான் தெரியும். ஆனால் இந்த 10 தினங்களாக சபாபதி தம்பதியினர் இணைந்து இந்த 10 நாள் திருவிழாவை நடத்துவது என்பது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். இந்த மேடை சாதாரண மேடை இல்லை. 10 நாளாக அவ்வளோ பரதநாட்டியம், அவ்வளோ ஆன்மீக பேச்சு, ஐயாவோட தேசபக்தி பாடல்கள், பல நிகழ்ச்சிகள் நிகழ்த்த மேடை. இதில் உட்கார்ந்துக்கிட்டே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம் நடுவர்களே, சுருக்கமாக ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் சொன்னீங்க. ஆமாம், ஆண்களா பெண்களா இல்லையா? சமுதாய முன்னேற்றத்திற்கும் பக்திய பெருமிதத்தில் இன்ஜினியர் ஆண்களா பெண்களா, வேற ஒன்றும் இல்லை நடுவர்களே. எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஆகஸ்ட் மாதம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆகஸ்ட் மாதம்னா சுதந்திர தினம் நினைப்போம். சுதந்திர தினம். ஆனால் எனக்கு சுதந்திரம் போச்சு. ஏன் அப்போதான் என் கல்யாணம் நடந்தது நடுவர்களே. ஆனால் கல்யாணம் முடிஞ்சிங்க, என் மனைவி ஒரு அல்வா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு அல்வா. அதுக்கு நான் என்ன தெரியுங்களா பேர் வச்சிருக்கேன்? சிவாஜி கணேச அல்வான்னு பேர் வச்சேன். ஏன் உங்க வீட்டுக்கு சென்ற நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள்? ஆமா, அப்போ பொருத்தமா இருக்கும் சொன்னா இல்லையா? அது உண்மையிலங்க சிவாஜி கணேச அல்வா பேர் வச்சிருக்கேன். சிவாஜி கணேச அல்வான்னு பேர் வச்சேன். ஏன் தெரியுங்களா சிவாஜி கணேச அல்வா பேர் வச்சேன்? இந்த ரகசியத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன் தெரியுங்களா? அதாவது சிவாஜி கணேசன்
எந்த கதாபாத்திரத்தோட நடிக்கிறாரோ அந்த கதாபாத்திரத்தோட அப்படியே ஒன்றிடுவாரு, பிரிக்கவே முடியாது இல்லையாங்க. என் மனைவி செய்கிற அல்வாவும் பாத்திரத்தோட ஒன்றிடும், பிக்கவே முடியாது. அதனால சிவாஜி கணேசன் அல்வான்னு பேரு. நீயாவது பரவாயில்ல, என் மனைவி பால் பாயாசம் செய்வாயா? அப்படியா? பால் பாயாசம் செஞ்சா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஆஹா, உண்மையில ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவோம். ஏன் தெரியுமா? இல்ல பாலும் பாயாசமும் சேர்றதுக்கே ஒரு வாரம் ஆகும். ஆமா, நம்ம பொழப்பு அப்படி இருக்கு நடுவர்களே. ஆனா ஒண்ணு, இப்ப விளம்பரத்தை எடுத்துக்கங்க. ஆண்களுக்கு ஒரு மாதிரியான விளம்பரம், பெண்களுக்கு ஒரு மாதிரியான. இழிச்சவை நம்ம தான் நடுவர்களே. பெண்களுக்கு நான் எப்படி தெரியுமா விளம்பரம் போட்டுனா, உங்களுக்கு நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் வளையல், இதுலேருந்து இது வரைக்கும் வளையல், கழுத்து பூரா செயின், நெத்தி சுட்டி, ஒட்டியானம், சொல்லதி சொல்லதி சொக்க வைக்கி சொல்லதி, காஸ்ட்லியான விளம்பரம் பெண்களுக்கு தான். ஆமா, இச்சவை நம்ம தானே. உண்மையிலதான் நமக்கு எப்படி தெரியுமா விளம்பரம் போட்டுனா, அந்த அப்பாஸ் நடிகர் இருக்காரு இல்லையா, அப்பாஸ்ன்னு ஒரு நடிகர். ஆமா, அவர் அதை எடுத்துட்டு வந்துருவாரு. இந்த ஹார்பிக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து ஒரு துளி விட்டால் போதும், உங்களுக்கு தாய் சித்தனை ஆகிருக்கு. எவன் கேட்டாங்க? அப்பதாங்க சாப்பிடலான்னு 2 வாய் எடுத்து வைப்போம் பாருங்க, நல்ல நொறையா வருவாரு பாருங்க. அதுக்கப்புறம் நிற்க முடியுமா? நமக்கு எப்படி விளம்பரம் போட்டுருக்காங்க நடுவர்களே. அதுவும் இந்த இன்னைக்கு பக்தியில சிறந்து விளங்குற பெண்கள் இவங்க பேசுறாங்க. எதை வச்சு பேசுறாங்க? எங்க வீட்டுல நடந்தது, இப்ப காலையில நடந்தது சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைய எல்லாத்தையும் என் மனைவி எடுத்து வச்சாங்க. போட்டோன்னா வச்சு, மாலைன்னா வச்சு, சூடம் எப்படிங்க இருக்கணும்? ஒரு சின்ன சூடம் வச்சா பத்தாது, இவ்வளோ பெரிய கட்டி சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல மணி அடிக்கிறியா தெரியுமா? நான் தான். நான் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கேன், சூடத்தை கொளுத்தி வச்சுட்டு அவ போய் டிவி பார்க்க போயிட்டான். நான் மணி அவர் சொல்லி போகும்போது சொல்லி போற, சூடு கரைகிற வரைக்கும் நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா 1.5 மணி நேரம் மணி அடிச்சிருக்காங்க நானு, தெரியல. அதுவும் மணி அடிச்சதை பார்த்துட்டு எழுத விட்டுட்டாரு சொல்றான். அது வரைக்கும் சிவகிருஷ்ணா கூப்பிட்டு இருந்தா என்னைய இந்த மணி வருது பாருங்க என்னைய பார்த்து. ஆனா ஒண்ணியா, உனக்கு அமைஞ்ச மனைவி ராஜேஷியா இருக்கலாம், அதுக்காக நீ எல்லாரையும் சொல்லலாமா? எனக்கு அமைஞ்ச மனைவி தங்கமானவ வைரமானவன் எல்லாம் கைக்கிட்டு அவங்க. அப்படியா? எனக்கு அமைஞ்ச மனைவி தங்கமானவ வைரமானவ. நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டாயா? அருமை. நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டுறது. அதே மாதிரி தானே அப்படி திமிரு பிடிச்சவ. ஆனா நான் ராத்திரி 1 மணிக்கு போனாலும் சரிதான், எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. பத்தினி தெய்வம் கண்ணி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. ஏன் தெரியுமா? நான் போய் தான் சமைக்கணும். நம்ம நிலைமை அப்படி இருக்கு நடுவர்களே, வேற ஒன்றும் இல்லை நடுவர்களே. அதே மாதிரி இன்னைக்கு ராமாயணம் நடந்தது தெரியும் இல்லையா? ராமாயணத்துல ராமன் காட்டுக்கு வர்றாரு இல்லையா? பின்னாடியே சீதையை வர வேண்டாம்னு சொல்லி, ஆனா அவங்களும் பின்னாடியே சீதை வந்த பிறகு சீதை அந்த பொன்மான கேட்டு பின்னாடியே ராமர் போய் கடைசியில ராமாயணம் என்ன ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீதை ஆசைப்பட்டதுனால கேட்டாங்க. ஆனா இதுவே இப்ப நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் தான் ராமன், என் மனைவி தான் சீதை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட அதே மாதிரி நான் ஆசைப்பட்டு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு நான் எப்படி தெரியுமா சமாளிச்சிருப்பேன்? என் மனைவியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு அருமையான ஒரு டயலாக் எடுத்து சொல்லியிருப்பேன். என்ன தெரியுங்களா? என் மனைவியை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, இந்த வாமா நில்லுமா, நீ ஏன் ஒரு பெண்மான், அது ஒரு பொய்மான், உனக்கு எதற்கு அந்த பெண்மான் பொய்மான், நீதான் நிஜமான், நான் தான் உன் எஜமான், கமான் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி அழைச்சிட்டு இப்படிதான் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை நடுவர்களே. இன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதா இல்லையா? ஆமா. இப்ப மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது இல்லையா? இப்ப உங்க வீட்டுல உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்தா நீங்க யார் பக்கம்? நான் வீட பக்கத்தை ஒதுக்கிடுவேன். பாத்தீங்களா? ஏன்னா நம்ம உசுறு முக்கியம் இல்லையா நடுவர்களே? இப்ப இந்த வீரசைவ மடத்துல ஒரு இதை சொல்லிட்டு போற பாருங்க, எல்லாரும் வச்சுக்கணும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் நான் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ண சண்டையே வராது. என்ன ஐடியா சொல்லி விடியா? அருமையான ஐடியா, உண்மையிலதான். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியுங்களா? பையனோட ஜாதகத்தை எடுங்க, அதை ஒரு கவர்ல வச்சு ஒட்டி, அதை பெரிய ஒரு கவர்ல வச்சு பெரிக்கால வச்சு ஒட்டி, அதை பீரோல வச்சு பூட்டிடுங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த ஜாதகத்தை எடுக்கவே வேண்டாம். அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்க? சொல்றேன், பொண்ணோட ஜாதகத்தை வாங்குங்க, இந்த மாமியார் இருக்கீங்களா அதோட ஜாதகத்தை எடுங்க, ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் நல்ல ஒரு ஜோசியத்தை கொடுத்து 2க்கும் 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டே வராது. மாமியார் கதையை சொல்ற, என்
முடிக்கிறேன். என் மாமனார் புத்த கண்ணை வச்சுக்கிட்டு தேம்பி மனுஷன் அழுகுறாரு. ஏமாமா அழுகுறீங்கன்னு கண்ணை தொடச்சி விட்டுட்டு என் மாமனார் கண்ணை தொடச்சி விட்டு உங்க பொண்ணை கொத்தி வளர்த்துருக்கீங்க, கவலைப்படாதீங்க, அதே மாதிரி நானும் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் அழுகுல மாப்பிள்ள 25 வருஷமா வீட்டுல என்னைய போட்டு பிடிக்க எடுத்தா இனிமே நீ மாட்டிக்கிட்டே நினைச்சேன்டா அழுகுறேன். நம்ம நிலைமை அது தீபாவளி வந்துச்சா என் மனைவி ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க எனக்கு பட்டு புடவை எடுக்கணும், அதை எடுக்கணும், பெரியவங்களுக்கு பேண்ட் சட்டை எடுக்கணும், எங்க அம்மாவுக்கும் பட்டு புடவை எடுக்கணும், அவங்க அம்மாவுக்கும் பட்டு புடவை எடுக்கணும். ஆமாங்க இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னங்க எடுக்க போறீங்க? நானா கும்பேஸ்வரர் கோயில உட்காந்து பிச்சை எடுக்க போறேன். இதான் நம்ம நிலைமை நடுவர்களே. அதுவும் பெரிய தெருவுக்கு என் மனைவியை நான் அழைச்சிட்டு போறேன்னு வச்சுக்கீங்களேன், பின்னாடி கொடையை பிடிச்சிக்கிட்டே தான் அழைச்சிட்டு போவேன். எங்க நம்ம கும்பகோணம் பெரிய தெரு ஏன் தெரியுங்களா? பெரிய தெருவுக்கு அழைச்சி போது என் மனைவிக்கு நான் கொடையை பிடிச்சிட்டு அழைச்சி, நான் வைக்கவே பண்ண மாட்டேன், கொடையை பிடிச்சி தான் அழைச்சி போகும். ஏன் தெரியுங்களா? அப்படி அந்த பக்கம் திருப்புவா, நகை கடையா இருக்கும், இப்போ கொடையை போட்டு மாட்டேன். இந்த பக்கம் திருப்புவா, புடவை கடையா இருக்கும், இப்போ கொடையை போட்டு இந்த பக்கம் திருப்புவோம். எப்படி இருக்கு நடுவர்கள்? நம்ம ஆண்கள் கொடை எடுக்கிறது போது இதுதான் அர்த்தம். அடுத்த நடுவர்களே, ஒரு வீட்டுக்கு திருட வந்துட்டாங்க. திருட வந்து என்ன தெரியுமா செஞ்சான்? நேரம் அந்த சாவியை, வீட்டு சாவியை போய் அப்படி புருஷன் படுத்திருக்கான், கணவன் படுத்திருக்கான், அந்த மனைவி படுத்திருக்காங்க. புருஷன் தலைமாட்ட போய் சாவி வச்சான், டக்குன்னு புருஷன் கையை பிடிச்சிருக்கான். திருடனோட கையை பிடிச்சி கோயிலுக்கு புதுசான்னு கேட்டிருக்கான். ஆமா எப்படி கண்டுபிடிச்ச? அடா போயா, வீட்டு சாவியை வந்து புருஷன் தலைமாட்டில் திருடிய, நீ எல்லாம் ஒரு திருடனா? அவ படுத்திருக்கா பாரு, அவ தலைமாட்டில் தான் சாவி இருக்கு, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எப்படியாவது நான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன் உன்ட்ட. அந்த பீரோல குறை முள்ளங்கி பத்து மாதிரி 10,000 ரூபாய் வச்சிருக்கான், நீ உடைக்கிற, நீ என்ன பண்ண? ஒரு 8,000 ரூபாய் எடுத்துக்கோ, போகும்போது எனக்கு 2,000 ரூபாய் கொடுத்துட்டு போறான்னு. இந்த மாதிரி நிலைமை நம்ம நிலைமை இருக்கிறவர்களே. இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் இந்த மனைவியால பாதிக்கப்பட்டது நம்ம மட்டும் இல்லை நடுவர்களே, பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாதிச்சிருக்காங்க. யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாளர். ஆமா 5 நிமிஷம் முடிச்சிடலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாளர், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு. முத அவர் இல்லைன்னா இந்த லைட்டை இல்லை இல்லையா, முதல்ல இரவு 2 மணிக்கு லைட் எரிந்து ஆச்சரியம் அவருக்கு, சந்தோஷம் மகிழ்ச்சி தாங்கல. இதை யாருக்கையாவது சொல்லணுமே என்ன பண்ண, பக்கத்துல ஒரு மனைவி படுத்து கிடக்கு, நான் கண்டுபிடிச்ச லைட் எரியுது பாரு, நான் கண்டுபிடிச்ச லைட் எரியுது பாரு, நான் கண்டுபிடிச்ச லைட் எரியுது பாருன்னு சொல்லியிருக்காரு மனைவிட்ட. அது எழுதிச்சுட்டு சரி ஆஃப் பண்ணிட்டு படுது. எப்படி நடுவர்களே, நம்ம பொழப்பு எப்படி போயிட்டு இருக்கு நடுவர்களே. ஆனா நீங்க படிக்கிற பசங்களை பத்தி நிறைய சொன்னீங்கல்ல, பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆம்பளை பசங்க அது எங்கிட்ட படிக்கிற, நானா வந்து தமிழாசிரியர், கம்பராமாயணம் பாட்டுனா சொல்லி பெரிய லெவல்ல பாடம் தான் நடக்கும். விறுவிறுக்க போய் டீ குடிச்சிட்டு இருக்கேங்க, பாடம் நடத்திட்டு விறுவிறுக்க போய் டீ குடிச்சிட்டு இருக்கேன். என் காது கூட 2 பையன் பேசிக்கிறான் என்கிட்ட படிக்கிற பையன், ஏய் நம்ம தமிழைய பார்த்தா பாவமா தெரியலையாடாமா. அதுக்கு இன்னொரு பையன் சொல்றான், ஆமாண்டா மாப்பிள்ள ஒளிச்சான் வயிற்றுக்கு என்னமா கத்துறாரு பண்றாங்கன்னா. இதாவது பரவாயில்ல நடுவர்களே, என்ன தெரியுங்களா? பாடம் நடத்திக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே, அதெல்லாம் நாங்க ரசிப்போம். பாடம் நடத்திக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்க மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்க மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சுங்க. போங்கடா, உங்களுக்குன்னா பாடம் நடத்துறதுக்கு பதிலாடா 4 தெரு போய் பிச்சை எடுக்கலாம்டாங்கிறேன். டக்குன்னு ஒரு பையன் எழுந்துச்சு, எங்க தெருவுக்கு எப்பதான் வருவீங்கிறான். நான் என்ன தட்டு எடுத்து 10 ரூபா போன மாதிரி எங்க தெருவுக்கு எப்பதான் வருவீங்கிறான். நான் போய் உடனே மாதிரி நானும் டேலாக் விட்டேன். நான் வாத்தியார் வேலையில சேர்றப்ப ஒரு கிழிஞ்ச ட்ரவுசரோட வாத்தியார் வேலைக்கு சேர்ந்தா இன்னைக்கு 5 லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு. உடனே ஒரு பையனுக்கு 5 லட்சம் கிழிஞ்ச ட்ரவுசர் வச்சுட்டு என்ன சார் பண்ணுவீங்க? அதே பேச அதே மாதிரி ஆம்பளை பசங்க எப்பொழுதும் நீங்க நல்ல சமாளிக்கக்கூடிய திறமை ஆம்பளை பசங்க விட்டு நடுவர்களே. அக்கா வந்து 80 மார்க் எடுத்துருக்கு, சரி தம்பி 20 மார்க் தான் எடுத்திருந்தான். உடனே நான் என்ன பண்ணேன், அக்காவை கூப்பிட்டு என்னமா தம்பி 20 மார்க் தான் எடுத்திருக்கான், போய் உங்க அப்பாட்ட சொல்லி விடுமான்னு. நேரம் இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க, நேரம் போய் தம்பியை அப்பா தம்பியை பாட்டியாப்பா 20 மார்க் தான் எடுத்துக்கணும்னு போட்டு விட்டோன்னு அவங்க அப்பா என்ன பண்ணாரு, பெரிய தடிக்கடி எடுத்துட்டு மண்டையை உடைக்கிறேன்னு அழுந்தாரு. ஆம்பளை சிங்கம் எப்படி தடுத்தான் தெரியுங்களா? அப்பா அம்மா என்னடா 20 மார்க் தான் எடுத்துருக்கோம் மண்டையை உடைச்சு போறேன். அம்மா நிப்பா கல்விக்கு அதிபதியாது சரண் சொல்லி பொம்பளைங்களுக்கு தான் மார்க் போடும், ஆம்பளைக்கு போடுமா? எப்படி சமாளிக்காம இருக்குல்ல? அந்த மாதிரி சமாளிக்கக்கூடிய திறமை இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு நடுவர்களே. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் பெண்களுக்கு யார் தெரியுமா எதிரி? ஆண்கள் எதிரியே கிடையாது. உண்மையிலேயே நடந்த சம்பவம் இது. பாபநாசம் பக்கத்துல என்னுடைய நண்பன், நல்லா கவனிக்கல, பாபநாசம் பக்கத்துல என்னுடைய நண்பன் திருமணம் ஆச்சுங்க. 1 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. உடனே அந்த மாமியாரும் நாத்தனாரும் அந்த வாக்கப்பட்டு வந்த அந்த பொண்ணு மருமகனை
மலடி மலடி மலடின்னு சொல்லி 3 வருஷமா சொல்லி அந்த பெண்ணுக்கு மனநோய் இருந்துச்சுங்க. என்னுடைய நண்பன் பாபநாசல பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க. அலோபதி, சித்தா, லொக்கு எல்லா வைத்தியமும் 3-4 வருஷமா பார்த்து கடைசியா ஒரே ஒரு வைத்தியர் என்ன தெரியுங்களா சொன்னாரு, இதை பாருப்பா உன் மனைவி இனிமேல் சேர்க்க முடியாது, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு என்னுடைய நண்பன் தன்னுடைய மனைவியை அப்படியே கைத்தாங்களா கொண்டு வந்து நடுக்கூடத்தில் அப்படியே கட்டில் போட்டு, ஏமா மலர்ந்து மலராத ஒரு பூவை போல இருக்கியம்மா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு அந்த மனைவி தன்னுடைய கணவனோட கையை பிடிச்சிக்கிட்டே சொன்னான், ஆமா மாமா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்ன தெரியுங்களா, நான் இறந்த பிறகு தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள், புதையுங்கள். ஏன் தெரியுமா புதைக்க சொல்கிறேன், அப்பொழுதாவது என்னுடைய வயிற்றில் புழு பூச்சி வைக்காதான்னு கேட்டான் நடுவர் அவர்களே. ஆகவே பெண்கள் இன்னைக்கு நிறைய சொல்லுவோம், ஆனா நேரம் கருதி இந்த அளவிலே முடித்துக் கொண்டு பக்தியிலும் இல்லற நெறியிலும் சிறந்து இன்றைக்கு விளங்கக்கூடியவர்கள் இங்கே வந்திருப்பதை பார்த்தாலே தெரிகிறது. சிறந்த பக்திமான்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் ஆண்களே 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 என்ற நல்ல தீர்ப்பை நீங்களும் ஒரு ஆண் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேர். கேப்டன் டிவியிலே நடிகர் ரமேஷ் கண்ணா நம்ம கும்பகோணத்தில் அரட்டை அரங்கம், அசத்தல் அரங்கம் எடுக்கும் பொழுது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட இங்கே பேசுகிற ஹரிதா மகால் அங்கே தான் நடந்தது. அப்போ அருமையாக பேசி நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்களிடம் விருது வாங்கியவர் நம்முடைய சிவகிருஷ்ணன் அவர்கள். நல்லாவே கைத்தட்டலாம். இன்னைக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நாகரிகம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறதுல கூட நாகரிகத்தை கடைபிடிக்கிறது இல்லை. வரிசையில் நின்று பஸ் ஏறுறவங்க முட்டாது, ஜன்னல் வழியாக துண்டு போட்டு சீட்டு பிடிக்கிற புத்திசாலி. இதுதான் நடந்தது. அவன் ஒவ்வொரு ஐடியா பண்ணுறான். ஒருத்தன் எலுமிச்ச மரத்தை நல்லா குங்குமத்தை தடவி பஸ் சீட்டில் வச்சுட்டான். எவனை செய்வனை செஞ்சு வச்சுக்கிறான், ஒரு பையனை உட்காரல. அவன் எடுத்து தொடச்சிட்டு நல்லா அருமையாக உட்காந்துட்டான். ஒரு அம்மா பார்த்தது, கிராமத்தில் உள்ள ஒரு பாட்டி வரிசை நிற்கிது. இது பட்டாந்து ஜம்ப் பண்ணி பத்தல பாக்கி எச்ச சீட்டை நிற்க விட்டு எவனாவது உட்காருவானா. ஒரு அம்மா பார்த்தது கொண்டையை அவுத்து சீட்டு பிடிச்சிருக்கு. அதனால கெட்டனா நான் அந்த பஸ்ஸில் வருவானா, அதில் போய் கொண்டை இருக்கிறது தெரியாமல் பசக்கன்னு உட்காந்து அதை ஊச்சி இருக்கு நச்சுக்கிட்டு ஏறிது. உண்மையில நடந்த கதை. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், 2 கிராமத்து பெண்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் சிஆர்சியில் ஒரு திருவள்ளூர் படம் போட்டு குரல் எழுதியிருப்பாங்க. யாக்காவராயினும் நாக்காக்க காபாக்கால் சோகாப்பால் கொண்டிருக்கப்பட்டு இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு அம்மா கேட்குது, அக்கா அவர் யாருக்கா, யாரு திருவள்ளூர் பார்த்து கேட்குது. நான் பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே வரேன். அதுக்கு அந்த அம்மா கேட்குது, அவர் தாண்டி இந்த பஸ் ஓனரு. யாரு? திருவள்ளூர் பஸ் ஓனரான். அது ஏங்க கையில் என்னமோ பேனா வச்சு எழுதா நீ கேட்குது. பஸ் வரவு செலவு கணக்கெல்லாம் ஒப்பனா பார்ப்பான். அதான் உட்காந்து ஏங்க தாடி வச்சிருக்கிறாரு. கடந்த 10 வருஷமா பஸ் நட்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்குங்க இல்லையா. இதாவது பரவாயில்ல. ஜன்னல் ஓட்டுற ஒரு அம்மா வந்து, கண்டக்டர் இங்கே வாயா, ஜன்னலை இறக்கியா, எனக்கு காற்று வேண்டாம், காற்று வந்தாக்கா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, செஞ்சு கொண்டு வந்து. பக்கத்தில் ஒரு அம்மா, கண்டக்டர் அவ பச்சை கேட்காத, ஜன்னலை ஏற்று, நான் காற்று இல்லைன்னா செஞ்சு போயிடுவேன் அப்படின்னு. கண்டக்டர் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துறான். பின்னாடி வந்தா முக்காடு போட்டுக்கிட்டு, கண்டக்டர் ஒரு 5 நிமிஷம் ஜன்னலை இறக்க, ஒன்று சாப்பிட்டோம், ஒரு 5 நிமிஷம் ஜன்னலை ஏற்றிட்டோம், ஒன்று சாப்பிட்டான்னா. கண்டக்டர் சொன்னான், நீ சொல்லிவிட்டு போடுவடா, 2 பேர் வீட்டுக்காரனுக்கு எவன் பதில் சொல்றது, நான் கவலையே படாது, 2 பேருக்குமே வீட்டுக்காரன் நான் தான். இப்ப ஆண்கள் சார்பாக அவர் பேசிட்டார். இப்ப பெண்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன்னா உங்க சப்போர்ட்டா, பெண்களுக்கு சப்போர்ட்டா எங்களுடைய ஐயாவே ஒரு நடுவர், பல்வேறு மேடைகளிலே நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து எனக்காக பேச்சாளராக வருகிறவர்களுடைய ஐயா அவர்களை பெண்களே என்று அழைத்து பேசுமாறு பெண்கள் நல்ல கைதட்டுங்க. உங்களுக்கு சார்பாக வராங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா கங்கைக்கரை கூட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவணி, இந்த பெண்களில் எனக்கு அதனால வருத்தம் இருக்கு. ஏன்னா அவருடைய அணிகளை சிறந்த பெண் பேச்சாளர்கள் ஐயா சிவகிருஷ்ணன் அப்படிலாம் இருந்தாலும் கூட எனக்கு சுமதிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஏமதி வேலை செய்யறதுக்கு சுமதி தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு உங்கள் பட்டிமன்றத்தில் நான் உண்மையிலே சொன்னேன், இந்த மேடைக்காக சொல்லலை, ஐயாவோட நம்ம உட்கார்ந்து பேச மாட்டோமான்னு நினைச்சேன். சபாபதி புண்ணியத்தில், இறையர்கள் புண்ணியத்தில் இப்போ ஐயா கூட இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தில் கலந்துருக்கிற வாய்ப்பு
காலத்தை நேரம் கட்டி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயா சொன்னார் இந்த வடச்சட்டி அல்வா. ஐயா குடும்பம்னா எப்படி இருக்கணும், கிராமத்தில் எப்படி பேசுவாங்க, எப்படி நம்ம இருக்கணும், கொண்டாட்டி புருஷன் எப்படி இருக்கணும்னு பேசுவாங்க. ஒற்றுமையா இருக்கணும், ஒட்டி உறவாடி. ஆமா, ஒட்டி உறவாடி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். அந்த வடச்சட்டியை அல்வாவும் அதை தான் குறிக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கைதட்டாங்க ஒட்டி உறவாடு. ஆமா, அல்வா அல்வா மாதிரி புருஷனோட ஒட்டி உறவாடுனா வாழ்க்கை இன்பமயமா இருக்குன்றத அந்த ஒட்டி உறவாடு இவரு பாயிண்ட்லேருந்து முடிச்சுட்டாங்க ஐயா. அடுத்து ஒன்று சொன்னார். ஆமா, சூடத்தை எடுத்து வச்சாங்களாம். இவர் ஒரு மணி நேரமா பண்ணி எடுத்தாங்க. என்ன அது சாமிகிட்ட போய் என்ன கேட்போம், என்ன கேட்போம்? சாமி எல்லாரையும் நல்லா வச்சிருப்பா. ஆமா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், ஆமா, காலேஜுக்கு 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி மெடிக்கல் காலேஜ் படிக்கணும், பணம் வேணும், அது எல்லாமே வேலை கிடைக்கணும், எல்லாம் கேட்பாங்க. இப்போ வாழ்க்கையில் இந்த மணி அடிச்சானா நீங்கள் என்னோட மணி கிடைக்கும். சரி, அதனால நீ மணி அடியா நமக்கு ஆண்டவன் மணிமணியா நமக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டு மாதிரி மணிமணியா பிள்ளைகளை கொடுப்பாரு, மணிமணியா பணத்தை கொடுப்பாருன்றப்ப அந்த அம்மா சூடு சாமியை கொடுக்குது. என் மனைவி சாமி கும்பிடுவா. அன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு கட்டி சரஸ்வதி பூஜமா என்ன தெரியுமா கும்பிடுறா, பின்னாடி இருந்து பார்க்குறேன், பகவானே எனக்கு கடன் சொல்ல தாங்கல, ஒன்று என் கடனை எல்லாம் தீர்த்து விடு, இல்லை எனக்கு கடன் கொடுத்தவனையெல்லாம் தீர்த்து விடுங்கிறாங்க. அதை உட்காந்து வேண்டிட்டு இருக்கான். ஆமா, அடுத்தது ஒன்று சொன்னார், கொடை பிடிச்சிருக்கோம். கொடை பிடிச்சி. ஆமா, உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, நீங்கள் தலைமையாச்சு அவர் வாத்தியார், உங்களுக்கு தெரியாது. ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. அறிவு ஜாஸ்தி, அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது. ஆமா, ஆண்களினுடைய மூளையை விட பெண்களினுடைய மூளைக்கு பவர் அதிகம். ஆமா, நீங்க சொன்ன உடனே பெண்களுக்கு ஒன்றா மகிழ்ச்சியை வருது. அப்ப அந்த அம்மா என்ன இருக்குது, சரி நம்ம புருஷங்கையில கொஞ்சம் காசு பண்ணாங்க, அதனால நகைப்படையை பார்த்தா இங்கிட்டு சாய்க்கிறாரு, அங்கிட்டு சாய்க்கிறாரு. இப்படி இவர் கொடையை சாய்ச்சி இவருக்கு மிச்சம் பண்ணி கொடுத்தாதான் இவர் வாழ்க்கையில பெரிய கொடையாளியாவாரு, கொடையாளியாகி நல்ல தர்மமான கொடையை பிடிச்சிருக்கிறார். அவர் சொன்ன பாயிண்ட்ல ஐயா மறுக்கிறாங்க பாருங்க. அதனால குடை பிடித்ததனால் இவர் கொடையாளியாக வேண்டும் என்று நல்ல குழந்தை விட்டு கொடுத்த வாழ்றதுதான் பெண்களுக்கான உயர்வு. ஆகையினால உயிரினுக்கு உயிராய், உயிருக்கு உயிராய், உயிருக்கு இன்பமாகிவிடும் உயிரிலும் உயிரை சேர்த்திடும் இந்த பெண்மை என்கிறா, இந்த பெண்மை என்கிறா ஆசைக்கடலின் அமுதமடா, அற்புதத்தின் தேசமடா. நாம் பாரதி என்ன சொல்கின்றான் பாரதி? உயிருக்கு உயிராய், உயிருக்கு இன்பத்தை சேர்த்திடுகின்ற ஒரு பெண், பெண்தான் இந்த குடும்பத்தை வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறாள் என்பதை பாரதி. அதனால்தான் பாரதி சொன்னான், பெண்ணை வாழ்க்க வென்று குறித்திடுவோமடா, பெண்மை வெல்க வென்று குறித்திடுவோமடா என்று சொன்னான். பெண்மையை உயர்த்தி பிடித்தான். திருவிக்கா பேசினார், பெண் தெய்வம், பெண் கடவுள், பெண்ணை மதிக்காத எந்த வீடும் நாடும் உட்படாது என்று திருவிக்கா பெண்களுடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். பெண்ணின் பெருமையை அவர்களை விட நாம் உணர முடியுமா? யோசித்துப்பார். நீங்க இந்த பெட்டி எவ்வளவு இருக்கும்? பெட்டியா இல்லை, எவ்வளோ வெயிட்டு வெயிட் எடை எவ்வளவு இருக்கும்? 10 கிலோ இருக்கும். 10 கிலோ இருக்கும். இதை தூக்குறதுக்கு எவ்வளவு சிரமம்? 10 மாசம் 10 மாசம் இங்கிட்டு படுக்க, அங்கிட்டு படுக்க, நிமிர்ந்து படுக்க முடியாது. குழந்தைக்கு இதாகும் அதாகும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்க பஸ்ல போனா கூட சூட்கேஸை கூட கொண்டாடிய பிடிச்சிட்டு நீங்க ராஜா மாதிரி போயிட்டு வந்துகிட்டு. அப்படிப்பட்ட 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து விட்டு பையன் என்ற போல கண்டெடுத்து செய்யவரு கைப்புறத்தில் ஏந்தி கனக போல தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் அப்படின்னு பேசுறேன். அம்மா அம்மா 10 மாசம் சுமந்து எல்லா வகையிலும் பொறுத்து பட்டியிலும் தொட்டியிலும் ஆளும் பூச்சி போட்டு என்னை வந்து நான் அழுதா அப்படியே தூக்கி உன்னுடைய மார்பகத்தை எடுத்து எனக்கு பால் கொடுத்தையே, உனக்கு போய் நான் அப்படின்னு. அடுத்து ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? ஒரு 10 ஸ்லோகம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் 2 நிமிஷத்துல முடிச்சேன், அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அவர் என்ன சொல்றாரு?
அம்மா சிறுநீர் கழிச்சிருக்கிறேன், மனம் கழிச்சிருக்கிறேன், இத்தனையும் கடந்த என்னைய தூக்கி எதுவுமே அருவருக்கு பார்க்காம என்னை காப்பாற்றியிருக்கே தாயே அப்படின்னு சொல்றாருன்னா பெண்ணின் பெருமையை சொல்கிறார்கள். நான் சமீபத்திலே ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். சிந்தூர் ஆபரேஷன் நடந்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அந்த நாட்டை காப்பாற்றி அந்த சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி பெறுவதற்கு காரணமே 2 பெண்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுகிறேன். வாஜ்பாய் பிரதமராக இருந்து சின்ன பிள்ளை இந்த பெண் குலத்துக்கு நன்மைகள் செய்வதால் தானே வாஜ்பாய் பிரதமரே இந்த சின்ன பிள்ளையின் காலியில் இருந்தார். ஆகையினாலே பெண்கள் தான் பக்தியிலும் இல்லநெறியிலும் சிறந்து விளங்குகிறார்கள். கடைசி அந்த பாப்பா பாடுப்பாரு. இப்போ இந்த பாப்பா பாடுற நேரத்தில் இப்போ நம்ம பட்டிமன்றம் நடத்திக்கிறோம். அதுக்கு விட்டு கொடுத்து போயிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ திருந்தன்மை நமக்காக விட்டு கொடுத்துருக்கல. ஆமாம், கடைசி அந்த பாப்பாவை பாட்டு குறை ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் பெண்கள் இருக்கும் வரை குறை ஒன்றும் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும். அருமை அருமை. சிவபெருமான் பார்வதி கிட்ட வாமா நம்ம கைலாயத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சத்த வெயிட் பண்ணுங்க, யாரோ கோயிலை நோக்கி ஒரு பக்தன் பதட்டத்தோட உடையாரான். என்னன்னு அவன் கோரிக்கையை கேட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம கைலாயத்துக்கு போவோம். அதுக்கெல்லாம் டயம் கிடையாதுமா, மேலே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நீ கைலாயத்துக்கு கிளம்புறா இல்லையா? சிவபெருமான் பார்வதி சொல்றாங்க, ஏங்க அவ்வளோ அவசரப்படுறீங்க? இன்னமும் அவன் மூச்சில பயங்கர பதட்டமா தெரியுது, ஏதோ உயிர் போற விஷயம் போல இருக்கு. நம்ம கோவிலை நோக்கி ஓடி வரான், என்னன்னு கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்றது. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அவன் புள்ள ரொம்ப சீரியஸா ஐசியூல சாவு கிடக்குது. அங்கேயிட்டு வந்து சிவபெருமான் பார்வதி என் குழந்தைய காப்பாத்துன்னு நம்ம கிட்ட வேண்டுறதுக்காக கோவிலை நோக்கி ஓடி வரான். ஆனா அவன் குழந்தை குறைச்சிட்டு நீ கடந்துங்கிற. அது எப்படி? நம்ம கோயிலுக்கு வந்து அவன் கோரிக்கையும் வைக்கல, நீங்க அவனுக்கு அருளும் புரியல, அப்புறம் அந்த குழந்தை குழந்தைன்னு எப்படி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, அவன் பதட்டத்தோட கோயிலுக்கு ஓடி வந்தான். அப்போ ஒரு வயசான அம்மா ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு, ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆகுதியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய குழந்தையும் மறந்து விட்டு அந்த பதட்டத்தையும் மறந்து விட்டு தன்னை அறியாமலேயே தன் பையில ஒரு 10 ரூபாயை எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்தான். அவன் செய்த காரியத்தால் நான் அவன் குழந்தையை காப்பாற்றுவதற்கு முன்னால் தர்ம தேவதை காப்பாற்றி விட்டாள் அப்படின்னு சிவபெருமான் பார்வையை பார்த்து சொன்னாலும். அதுதான் அருமையா சொல்லிட்டு அது கூட அருமையான தத்துவங்களையும் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப இவருக்கு பதில் சொல்லணும். வாங்க, அருமையான பேச்சாளர், பாடகர், என்னோடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் பகுதியிலே பல கிராமங்களிலே மீனவ கிராமங்களிலே வந்து பேசியவர் பெரியசாமி அவர்களை ஆண்களே என்கிற அன்றைய பேசுவார். அன்போடு அழைக்கிறேன். சிறப்புக்குரிய பட்டிமன்றத்துறை நடுவர் அசத்தல் மன்னன் அண்ணன் ஐயா அவர்களே, சிறப்பமைந்த நிலையிலே என்னுடைய பணியாற்றக்கூடிய ஆளுமை வாதிக்கக்கூடிய ஆளுமை நண்பர் அவர்களை, எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் பேசக்கூடிய ஆளுமை நண்பர் அவர்களே, எதிரணி செந்தில் அவர்களே, உங்கள் எதிரே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த அன்போடு தெரிவித்து அரிய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சபாபதி சார் அவர்களுக்கும் நன்றி, எனது அன்பான நன்றியை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் சிறந்தவர்கள், ஆண்கள் தான் பொறுப்புள்ளவர்கள். ஏன்னா பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே மனைவிட்டேன், எத்தனை மணிக்கு போறீங்க? 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க பட்டிமன்றம், நம்ம சார் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி காப்பியை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி உள்ளே போனான். சரி குடிச்சிட்டு போகலாம், காப்பியை போடு அப்படின்னு. காப்பி வந்தது, டேபிளுக்கு வந்தது, அதை குடிக்க போனேன். உடனே பக்கத்தில் நாய்க்குட்டி கட்டிக்கிறேன். உடனே நாய்க்குட்டி சரி கொஞ்சம் வந்து ஊற்றுவாங்க அப்படின்னு ஊற்றுனேன். உள்ளேருந்து என் மனைவி கேட்டு கொண்டு வருது, என்னங்க நாய்க்குட்டியை காட்டி விட்டுருங்க, அது நேர்த்தி பாடு நாய்க்குட்டி ஒத்துக்கிறது. அப்படி எனக்கு ஒத்துக்குமா? உங்க வீட்டுல அந்த கதை ஒரு அந்த கேள்வி தான் வரும். இது பரவாயில்லைங்க, டிவி தான் நீ சொல்லிட்டுக்கிறேன், டிவி தானே. நமக்கு சந்தேகம், ஏமா நான் வெளியில் போனால் வேலைக்கு போனால் வந்தா எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நான் பட்டிமன்றம் ஏதாவது இடையில ஏதாவது பாட்டு பாடி பேசுகிறேன், உனக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அந்த காலத்து பாட்டும் பிடிக்கும், இந்த காலத்து பாட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படியா, எங்க அந்த பாட்டு வரைய சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். அது சொல்கிறான், அந்த காலம் வசந்தோ காலம், இந்த காலம் இதுவும் வசந்தம் காலம் அப்படிங்கிறாங்க.
அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வசந்த காலம் உங்களை பார்க்கறதுக்கு ஜவுளி கடைக்கு போறதுக்கு பொருளை வாங்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நடுவரை எந்த சூழ்நிலையிலும் அதாவது ஐயாவுக்கு சொன்னாங்க, நம்ம பாலநாயகன் ஐயா சொன்னாங்க, பெண்கள் வந்து சுமந்து 10 மாதம் சுமந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு. ஆண்கள் வந்து நெஞ்சத்தில் சுமக்கிறாங்க. நடுவர்களே நீங்க வயிற்றுல சுமக்கிறீங்க, அவன் நெஞ்சத்தில் சுமக்கிறாங்க. நடிகர் சிவாஜியான் வந்து சார் பேசுறாங்க, நண்பர் பேசுறாங்க. நடிகர் சிவாஜியான் ஒரு படத்துல ரொம்ப அது வெளியில சொல்ல முடியாத ஒரு பெயர்கள் இருப்பாங்க. அந்த பெயரத்தை வந்து பாட்டால சொல்லுவாங்க. ஏன்னா இது இலக்கணத்துல அவசியம் இல்லை. பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்டு மடியில் வட்டி தாராட்டு எனக்கொரு தாய்மொழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா அப்படின்னு உலகம் முழுக்க சேர்ந்தாலும் அந்த பாரத்தை எங்க இறக்கி வைக்கிறது அப்படின்னு முதல் மரியாதை படம் யாருமே மறந்துருக்க மாட்டோம். இந்த படத்தை பாரதி ராஜா ஃபுல்லா ஷூட்டிங் எடுத்துட்டார். சிவாஜி கணேசனையும் ராதாவையும் வச்சு எல்லாரையும் வச்சு போட்டு காட்டுறாரு. ஒருத்தர் கூட படம் பிடிக்கவே இல்லை. என்ன படம் இருக்கிற அவர் எப்பேற்பட்ட நடிகன், அவரை போய் வேட்டி சட்டை கொடுத்து கிராமத்தில் வராது படம் நல்லாவே இல்லையா அப்படின்னு இருக்காரு. நேரம் பாரதி ராஜா இளையராஜாட்ட ஓடிருக்காரு. என்ன என்கிட்ட பேர் சொல்றாங்க, படத்தை போட்டு காட்டியாங்க. போட்டுட்டு அந்த படத்துக்கு 3 மணி நேரம் இசை அமைச்சதுல இளையராஜாவுடைய இசையால அந்த பாட்டு பயங்கர இருக்காது. படமே இருக்காது. என்ன சொல்லுவேன் என்னுள்ள தாங்கல மெத்த வாங்கல தூக்கத்தை வாங்கல இந்த வேதனை யாருக்கு தாயில்லை ஒன்னா நீரவே ஊருக்குள்ளாகில்ல ஏதோ என் பாட்டுக்கு நம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி அப்படி சொல்ல முடியாத சோகத்தை சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா ஆண்கள் தான் கருதுவது. ஏன்னா குடும்பத்தை பாரத சுமக்கிறது ஆண்கள் தான். ஏன்னா எதிர் நண்பர் பாலா கவிதையா பெண்களாவது 10 மாசம் தான் பாரத சுமக்கிறாங்க. ஆமா, நாங்கெல்லாம் வருஷக்கணக்காக சுமந்துருக்கோம். நடுவர்களே ரொம்ப திறமையானவங்க. ஏன்னா ஒரு முறை அவங்களும் ஒரு அணியில் பேசுனாங்க, நானும் ஒரு அணியில் பேசுனேன். பாலநாயகன் ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 துண்டு கொடுத்துருக்கீங்க கொண்டாட ஐயாவுக்கு. எனக்கு ஒரே ஒரு துண்டு தான் வந்தது. நல்லா பேசினா கிடைக்கும். என்ன பண்றது, உங்களை பார்த்து நானும் அப்படி ரொம்ப யோசனை பண்ணி உட்காந்துட்டேன். ஆமா. ஆனா பாலநாயகன் ஐயா என்ன நினைக்கிறாங்க, மூஞ்சியை கொஞ்சம் கோபமா வச்சுக்கிட்டு என்ன பாக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு தான் 10-12 துண்டு உழுந்துருக்கு, நல்லா பேசியிருக்கீங்க, நல்லா முகத்தை சிட்டு மாதிரி வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அண்ணா சொல்றாங்க, நான் 20 துண்டுக்கு காசு கொடுத்து போட சொன்னேன், 10 துண்டை 12 துண்டை போட்டுட்டு பாக்கி எடுத்து. நான் ஒரு ஊர்ல பட்டப்பட்ட பேசிக்கிட்டு இப்ப சபாபதி ஐயா ஒரு அவார்டும் சர்டிபிகேட்டும் கொடுத்து அதுக்கு ஆமா என்ன கூட்ட நிகழ்ச்சிக்காரு எனக்கு துண்டே போட்டுட்டேன். நான் பார்த்தேன் இடையில பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவருக்கு ஒரு துண்டு நான் நினைக்க மாட்டேன். பேசிக்கிட்டே இருக்கு, கேட்ட துண்டு பார்த்த துண்டு சஞ்சிச்சது உண்டு வந்துட்டு துண்டு போட்டுக்கிறேன். அப்படிதாங்க. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமான ஒரு நடுவர்களே, பெண்களை வந்து உயர்வுபடுத்துறதே ஆண்கள் தான். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மாகழி, மலர்களிலே அவள் மல்லியம், காலங்களில் அவள் வசந்தம். அற்புதமா அந்த மாதிரி பெண்களை உயர்த்தக்கூடியதும் ஆண்கள் தான். ஏன்னா வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். ஏன்னா எடுக்கும் கௌரவம் நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு குடும்பம் சொல்ல முடியுமா? அதனால தான் வயக்காட்டில் வேலை பார்த்து வந்தாலும், அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தாலும், எங்க வேலை பார்த்து வந்தாலும் ஆண்களுடைய உழைப்பு எல்லாமே அவனுடைய மனசுக்குள்ள இருக்கு. எப்படி மரம் வந்து தலைக்கு சிறப்பா இருக்கும், பூத்து குலுங்கி இருக்கும் பொழுது அதனுடைய வேர்வை தெரியுமா? தெரியாது. அதே போலதான் ஆண்களுடைய மனசு அந்த வேர்வை தெரியாமலே, அந்த கோபம் தெரியாமலே வாழக்கூடியவர்கள் ஆண்கள். மனப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி வயக்காட்ட உள் போடு செல்ல கண்ணே, பசுந்தடைய போட்டு பாடுவாரு செல்ல கண்ணே, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணே, அவங்க 600 ஆக்குவாங்க
அம்மா கையில் தான் கொடுக்கணும், மனைவி கையில் கொடுக்கலாமா? அவ்வளோ நேரம் எங்கே போடுவாங்க? ஜுவல்லரிக்கு போடுவோம், இல்லைன்னா பட்டு போடுவாங்க. அதனால நடுவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சிக்கனமாகவும் சிகரமாகவும் வாழக்கூடியது ஆண்கள் தான் பொறுப்புள்ளவர்கள் என்பதை சொல்லி இதுவரையில் எனக்கு தற்காலிகமாக ஒரு மேடை பேச்சாளராக ஆக்கிய எங்கள் நடுவராக கண்ணன் அவர்களை நேரத்தில் இங்கோடு நன்றியோடு தெரிவித்து சபாபதி ஐயா அவர்களுக்கு மேலும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும் என்று தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நாங்கள்லாம் விடிய விடிய நடத்த அச்சந்திர நாடகம் மாதிரி விடிய விடிய பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. நீங்கள் விடிய விடிய உட்காந்துக்க மாட்டேங்கிறேன்னு ரொம்ப இறக்கப்பட்டு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறோம். ஆமாம், அந்த காலத்தில் பெண்கள்லாம் வீட்டில் வந்து சமைக்கும் போது ராத்திரியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு புடி அரிசியை போட்டு ராத்திரியில் தண்ணியை ஊற்றி அந்த சாதத்தை வச்சுருப்பாங்களாம் பாட்டி அந்த காலத்தில். ஏன் பாட்டி அந்த மாதிரி செய்யறங்கும் போது நடுராத்திரியில் யாராவது விருந்தாடி வந்துட்டா வீட்டில் ஒன்றுமே இன்னும் சொல்லக்கூடாதுடா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த அந்த இது செய்கிறோம்டா அப்படின்னு. இந்த காலத்தில் விருந்தோம்பங்கிறது என்னன்னு தெரியல பெண்களுக்கு. என்னோட கூட பிறந்த அக்காங்க சென்னையில் இருக்குங்க, அது வீட்டுக்கு விருந்தாடியாக நான் போகிறேன். ராத்திரி 1 மணி நல்ல கமன்னு வடப்பாயசம் போல இருக்கு, நல்ல வாசனை அடைக்குது. என் அக்கா என்ன திரும்ப சொல்லுது, நீ சாப்பிடுனா என்ன சாப்பிடவாடா போகிற அப்படிங்கிறியா? நான் விடுவேனா? நான் என்ன வேண்டாம்னா நீ என்ன விட்டுறவா போற? அப்படியே நான் உன் சாப்பாடு போட்டாலும் பிள்ளை வகையில் 5 10 கொடுக்காமையா போயிடுவேன் அப்படின்னு. அப்படியே கொடுத்தாலும் பிள்ளையோட நீ வாங்குற மாதிரியா வளர்த்து வச்சிருக்கிறேன் என்ன? கடைசி முடியே எக்கானே எனக்கு சாப்பாடு போடலைங்க. அப்புறம் ஹோட்டலில் 100 ரூபா கொடுத்து ஊசி போன சாப்பாடு சாப்பிடுவேன். அப்படி கதவை திறந்து பார்த்தா விருந்தாடி எங்கள் வீட்டில் தெரு முனையில் வந்துருந்தான். ஓடி போய் என் பொண்டாட்டிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அடியே விருந்தாடி வேணாம் வந்தான்னாக்கா வீட்டில் உள்ள அரிசி முட்டையெல்லாம் காலி பண்ணிடுவோம், 1 மாதம் டேரா போட்டுருவான். அவன் உள்ளே வரப்போ உன்னை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகு, புருஷ பொண்டாட்டியோட சண்டை நடக்குன்னு போயிடுவாண்டி அப்படின்னா. வந்து கதவை திறந்தா மாதிரி விருந்தாடி என் மனைவியை போட்டு அடிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணேன். ஐயோ கொள்றானேன்னு அவனும் ஆக்சன் பண்ணான். விருந்தாடி ஐயோ வீட்டில் சண்டை நடக்குன்னு திரும்பி போயிட்டான். நான் ஓடி போய் அந்த கதவை திறந்து தெரு முனையில் போகிறத பார்த்து என் மனைவி வந்து சொன்னேன், நான் எப்படி ஒன்று அடிக்கிற மாதிரி அடித்தேன் அப்படின்னு. அவ சொன்னான், நான் எப்படி அழுகுற மாதிரி அழுதேன்னா. போனவன் திரும்பி வீட்டுக்குள்ள வந்து நான் எப்படி போன மாதிரி போனேன்னு நம்ம விடா வந்தோம்னா வரவன்லாம் கொடா வந்தனா இருக்கான். அன்னைக்கு என் மனைவிட்டு சொன்னேன், அம்மாடி நான் திடீர்னு செத்து போயிட்டாக்கா, ஏங்க நல்ல நாளா இருந்தால் வாயை ஊற்றி சும்மா இருக்கேன், எல்லாருக்கும் உள்ளதுதாம்மா, திடீர்னு ஒரு நாள் மாமா இறந்து போயிடுறேன், நீ என்ன பண்ணுவேன்னு என் மனைவிட்ட கேட்டேன். நான் என்னங்க பண்ணுவேன், நான் என் தங்கச்சியோடய வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. திருப்பி என்ன கேட்டா, நான் திடீர்னு இறந்துக்கிட்டா நீங்கள் என்ன மாமா பண்ணுவீங்கன்னா, நானும் ஒரு தங்கச்சியோட இருக்கணும்னு அடிக்க முடியாதையா என்ன? அவர் சொன்னதான நம்ம சொன்னோம். அன்னைக்கு சீமாண்டி சிரிக்கிற மனைவிய புடவை கேட்டாலுன்னு சீமாண்டி சிரிக்க ஆசிரிட்டு போகிறேன், புடவை எடுத்து விட்டான் 5 நிமிஷத்தில். இந்த புடவைக்கு மேட்சிங் ஜாக்கெட்டுக்கு இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே வரான். அந்த புடவை எடுத்து போகிறவன் வேலையை வேண்டாம்னு ராஜினாமா கடிதம் போட்டு நிற்கிறான். அவன் போகிறது இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அந்த புடவைக்காரன் என்னை கேவலமாக பார்க்குறான். இப்படி சொடிக்கி விட்டு எனக்கு புடவைக்கு ஜாக்கெட்டு மேட்ச் ஆகல, வாழ்க்கையில் புருஷனுக்கு மேட்ச் ஆகல. அவ்வளவு துன்பங்களையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அருமையான பேச்சாளர் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாட்டை நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கேட்டீங்கன்னா, டிஎம் சௌந்தரராஜனே கும்பகோணத்துக்கு வீரசைவ படத்துக்கு வந்து பாடுற மாதிரியா இருக்கும். இவருடைய பாட்டை நேற்று இங்கே தான் நான் கேட்டேன். கரோக்கி மியூசிக்கை போட்டு அட்டகாசமாக பாடினார். அதுவும் டிஎம்எஸ் வீட்டில் போய் தனிப்பட்ட முறையில் டிஎம்எஸ் அவர்களோட அருமையாக படகியவர் சீர்காழி கோவிந்தராஜன், என்னுடைய பாட்டுக்கு நான் அடிமை, நீங்கள் பேசுவதை விட 2 பாட்டும் ரசிகர்களுக்கு பாடணும்னு சொல்லி அபிராமி செந்தில் அவர்களை பெண்களை பேசுவதற்கு அருமையாக அன்போடு அழைக்கிறேன். சபையில் கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நேரம் காலம் கருதி நான் ரொம்ப இந்த சமயம் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனமும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லதையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமி கடைக்கண்களே
நண்பர் பெரியசாமி அவர்கள் காலங்களை அவர்கள் மார்கழி என்று சொன்னார்கள். அந்த மார்கழியில் தான் ஆண்டார் திருப்பாவை பாடி பெருமாளை மணந்து தெய்வமானார்கள். அவருக்கு அந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆனால் அந்த பாட்டுக்கு நம்ம நடுவரையா அவருக்கு தபேலா வைத்தார்கள். நடுவரையா நல்லா பேசுவாங்கன்னு தெரியும், ஆனால் வாயால தபேலா வைப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியாது. கைவசம் வாத்தியார் வேலை போயிட்டுனா என்ன சொல்லிட்டு கையில் வச்சுக்கணும். நான் ஆண்களா பெண்களான்னு சொன்ன பக்தியில் அது நான் சொல்வதை விட அந்த காலத்தில் மருதகாட்சி அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிகப்பெரிய கவிஞர். 2 கவிகள் சொன்னாங்க. இந்த பாடலை உதாரணமாக காமிக்கிறேன். அவர்கள் பெண்களை தெய்வமாகவே பார்க்கிறார்கள். அது முதல் கவிஞர் மருதகாட்சி அவர்கள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொட மறுப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. மருதகாசி அவர்கள் அன்னையை தெய்வமாக பார்த்தார்கள். அதே போல மனைவியின் தெய்வம், மனைவியும் பெண் தான், மனைவியும் தெய்வமாக பார்த்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இன்று நடிகர் திலகம் அவர்களுடைய பிறந்தநாள் கூட. உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிரில் உள்ளதோ, உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குடமணியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, தேவையை யார் அறிவார், தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், சொல்லி வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. நல்ல வாய்ப்பு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷத்தில் தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னா ஆண்களா அல்லது பெண்களா வாழ்க்கையிலும் பக்தியிலும் சிறந்து விளங்குபவர்கள். நான் ஒரு தீர்ப்பு சொல்லுவேன், சொன்ன உடனே ஒருத்தவங்க கூட்டம் இருந்து நாட்டாம தீர்ப்பை மாற்று அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நாட்டாம படத்தோட முடிஞ்சு போயிட்டு இல்லைனாக்கா நான் இந்த தீர்ப்பை அடுத்த மாதம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு உடனே சபாபதி ஐயா சொல்லுவாங்க, உங்கள் பட்டிமன்றத்தையும் அடுத்த மாதம் ஒத்தி வைக்கிறேன் போங்கையான்னுவாங்க. அந்த மாரி ஆண்களேன்னு அருமையாக பேசிட்டு உட்காந்துருக்கிறாங்க. வீட்டில் இவன் எங்கே உருப்பட போகிறான், யாரு நம்ம அப்பா, இவன் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக சாப்பிட்டானாடி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம இருக்க நம்ம அப்பா தான். தான் பிடிச்ச வேட்டி சட்டை கட்டியிருப்பார், ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு பேண்ட்டும் சட்டைக்கும் ஷூவும் போட்டு அவங்க போகும்போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்முடைய தந்தை மாத்திரம்தான். சைக்கிள் கற்றுக் கொடுப்பார் அப்பா. சின்ன வயசுல எல்லாருக்குமே நம்மளும் சின்ன பிள்ளைல நம்ம அப்பா கற்றுக் கொடுத்துருப்பாரு. குரங்கு படம் ஓட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கிட்டே போவோம். தம்பி நான் பிடிச்சிருக்கேன் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. கொஞ்சம் தூரம் போய் தான் திரும்பி பார்ப்போம், அப்பா சைக்கிளை விட்டுருப்பாரு. அப்புறம் தான் தைரியமாக நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம். இன்றைக்கு ஆண்களும் இளைஞர்களும் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கள் தந்தை எங்கள் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தில் தான் ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கார். தான் வயல்வெளிகளிலே வேலை செய்வார், ஆனால் மனைவிக்கு பெண்ணுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பவர் தகப்பன். தான் பிடிந்த வேட்டி கட்டியிருப்பார், ஆனால் மனைவிக்கு பட்டுப்புடவை வாங்கி தருபவரே உண்மையான கணவன். தான் பல அவமானங்களை சந்தித்திருப்பான் ஆண், தான் பல அவமானங்களை சந்தித்திருப்பான். ஆனால் அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு குடும்பத்திற்கு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி தருபவன் தான் என்னுடைய ஆண் மகன்கள்.
அதுக்காக தான் 2 பேருமே அருமையாக பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் சுவாமிக்கு எப்போ பார்த்தாலும் சந்தன கட்டுற இருந்தாக்கா உடனே அதோட இழைச்சி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு அது ஒரு மகிழ்ச்சி. சிவபெருமானுக்கு இவனை சோதனை பண்ணணும்னு அவன் சந்தன கட்டையே கிடைக்காம பண்ணிட்டார் சிவபெருமான். உடனே அந்த ஆண்மகன் அந்த மூர்த்தி நாயனார் என்ன பண்ணாரா, தன்னுடைய முழங்கையை அந்த கட்டையாக வச்சு அந்த சந்தன பேழையை தேய்ச்சி தன்னுடைய கை எலும்பெல்லாம் வெளியிலே தெரிகிற அளவு தேய்ச்ச உடனே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டார் என்று பல 63 நாயன்மார்களுடைய வரலாறு கூறுகிறது. அப்ப ஆண்களே இல்லாம தீர்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே ஒரு படாக எழுதியிருக்கிறார். இப்ப கொரோனா நேரத்துல நம்ம எல்லாருமே ஒரு செய்தியை பார்த்து மிரண்டு போனோம் டிவியில. நம்ம கும்பகோணத்தை தான் நினைக்கிறேன், அறிவழகன் பேரு, தன்னுடைய மனைவி கேன்சர் வியாதியால ரொம்ப சீரியஸா இருக்கும்போது கார் ஓடல, பஸ் ஓடல, லாக்டவுன்ல என்னுடைய கும்பகோணத்திலிருந்து சைக்கிளிலே தன்னுடைய மனைவியை உட்கார வைத்து பாண்டிச்சேரி முடிய சைக்கிளிலே ஜிப்மர் மருத்துவமனைக்கு இடையில போலீஸ்லாம் தடுக்குது. என் மனைவிக்கு மாத்திரை வாங்கணுங்க, இல்லைன்னா அவன் இறந்துருவா, எப்படி அப்படி சைக்கிளில் போவேன்னு கேட்கும்போது நான் எப்படியாவது போயிடுறேன்னு அந்த மனிதன் வயதான அறிவழகன் என்று தன் மனைவியை சைக்கிளிலே அந்த பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்க உள்ள அந்த செவிலியர்களும் மருத்துவர்களும் எப்படியா இவ்வளவு தூரம் நீ ஓட்டிட்டு வந்த, உன்னை பார்க்கவே ரொம்ப வயதான மேலுக்கு எப்படி ஓட்டிட்டு வந்த? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு என் மனைவி முக்கியம், அதை நினைச்சேன், நான் சைக்கிளில் ஓட்டிட்டு வந்த அடுப்பே எனக்கு தெரியலங்க. அதுதான் ஆண்மகன் குடும்பத்திற்காக வாழ்க்கையிலும் பக்தியிலும் சிறந்து விளங்குவதற்கு காரணம். ஆண்களேன்னு சொல்லிடலான்னு பார்க்க முடியாது. ஏன்னா பெண்களுக்கு இவங்க 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. உண்மைதானே? பெண்களுக்கு 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. தாயின் ரத்தத்தில் நான் உருவானேன், தாரத்தின் ரத்தத்தில் என்னுடைய வாரிசுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என் கண்கள் பார்த்தது முதலில் என் தாயை, என் கண்கள் பார்த்தது முதலில் என் தாயை. என் மழலையை மாற்றி மொழி சரக்கை மூட்டியவள் என் தாய். என் மழலை சொல்லை மாற்றி மொழி சரக்கை மூட்டியவள் என் தாய். அந்த மொழி சரக்கில கவிதை சாற்றை பிழிந்து எடுத்தவள் என்னுடைய தாரம். அப்ப தாயும் தாரமா ஒரு ஆணுக்கு துணையாக வாழ்க்கையில வர்றது ஒரு பெண் தானே. சூடாக இருந்தால் அக்கா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டும்தான் தாய் சாப்பிடுவான். அவதான் அம்மா. ஏன்னா உனக்கு அறிவுள்ள வெளியில போய் மழையில நடந்துட்டு வாரிய வீட்டுல அப்பா திட்டுவார். அவனுக்கு என்ன, அவன் போய் நடந்துட்டு வந்து என் காசுல ஓசியில போய் நாட்டத்தை வைத்தியம் பார்த்துருவான், அண்ணங்காரன் திட்டுவான். ஆனா பெற்ற தாய் என்ன பண்ணுவான், தன்னுடைய துண்டை எடுத்துட்டு வந்து என் புள்ள வெளியில போற நேரம் பார்த்தா இந்த பழா போன மழை வரணும்னு ஆசையோடு கவுட்டி விடக்கூடியது நம்முடைய தாய் மாத்திரம் தான். கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சு உண்மையிலே அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். 2 நாளா எனக்கு அதே நினைப்பாக இருக்கும். ஒரு கிராமத்துல ஒரு தாய் கணவன் இறந்துடுறாரு, ஒரே புள்ள சிங்கப்பூர்ல இருக்கான். அம்மாவுக்கு ஃபோன் பண்றான், அம்மா நான் அங்க வந்துடுறேன், நீ அந்த வீடு கிடலாம் விற்று பணத்தை ரெடி பண்ணிக்க, பணத்தோட உன்னை நான் சிங்கப்பூருக்கு கொண்டு வந்துடுறோம்மா, இங்க நான் சிட்டிசன் வாங்கிட்டேன், இங்க நான் உன்னை வச்சு பாத்துக்கிறேம்மான்னு சொல்ல அவன் பேச்ச கேட்டு வீடு நிலத்தெல்லாம் விற்று பணமா மாற்றி வச்சிருக்க. பேப்பர்ல வந்த செய்தி, பையன் சிங்கப்பூருக்கு வந்துட்டான். வந்து 2 நாள் அம்மா உனக்கு நான் விசா எடுத்துட்டேன், வாங்க சிங்கப்பூருக்கு போவோம், இன்னும் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துல இங்க உட்காந்துருமா, நான் போய் டிக்கெட் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் 2 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது, பையனை காணவே காணோம். உடனே அந்த விமான அதிகாரி கிட்ட போய் என் பையன் போனா என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, கொஞ்சம் இருமா செக் பண்ணி சொல்றேன்னு செக் பண்ணிட்டு அந்த விமான அதிகாரி சொன்னாராம், அம்மா உன் மனசை தைரியமா வச்சுக்க, உன் புள்ள உன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சிங்கப்பூர் விமானத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு. தாய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கையில இந்த காசு வச்சுக்கிட்டு கிராமத்துக்கு வந்து பேசல, அழிவுல அப்படியே உட்காந்துருக்கா. கிராமத்துல உள்ளவங்கலாம் பண்ணாமன்னு உடைய மகளை திட்டாங்க, அவன் மனுஷனா, உருப்புடுவானா, வாழ்வானா. 3 நாளா அந்த தாய் அந்த வசைச்சொல்லை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 4வது நாள் அந்த கிராமக்காரங்க உள்ள அத்தனை பேரையும் தயவு செய்து என்னுடைய பிள்ளையை திட்டாதீர்கள், என் பிள்ளைக்கு என்ன பணம் தேவையோ, என்னை ஏமாற்றாமல் வேறு யாரையும் அவன் ஏமாற்றுவான்,
என் பிள்ளை கடல் கடந்து இருக்கிறான், என்னை ஏமாற்றினால் ஏமாற்றி போகட்டும் சொல்லக்கூடிய மனசு அந்த தாய்க்கு தான். உண்மையா இல்லையா? ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி ஒரு முடிவு கொடுத்துடுறேன். கணவனுக்கு சுகர், மனைவி காப்பி எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு காப்பி, கணவனுக்கு ஒரு காப்பி. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த பாருங்க, என் காப்பியில சுகர் ஜீனி போட்டிருக்கிறேன், நீங்க மட்டும் என் காப்பி எடுத்து குடிச்சு விடாதீங்க, உங்க காப்பியில ஜீனியில அதை எடுத்து குடிங்க, நான் யாரு வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு போய் பார்க்குறாங்க. சக்கரை இல்லாம சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. மனைவி காப்பி எடுத்து குடிக்கணும்னு குடிக்கிறாரு, அதுலேயும் சர்க்கரையே இல்லை. என்னடா சக்கரை படம் வாங்க, தன்னுடைய காப்பி எடுத்து குடிக்கிறாரு, அதுலேயும் சக்கரை இல்லை. என்னடி இது, உன் காப்பிலையும் சக்கரை இல்லை, என் காப்பிலையும் சக்கரை இல்லை கொஞ்சம். அப்பதான் அந்த மனைவி சொன்னாலாம், உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சுகர் இருக்கு, இனிமேல் சக்கரை போட்டுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அந்த நான்லேருந்து 15 வருஷமா நானும் காப்பியில சக்கரை போட்டுக்கிறது இல்லை சொல்லக்கூடிய அந்த மனைவி, கணவனுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவள் இந்த மனைவி தான். இப்படி சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். கிராமத்துல எல்லை கல்லுன்னு ஒன்று இருக்கும், அதுல மூட்டை சட்டை வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதை பரம்பரையா கிராமத்தில் இருக்கும், அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அதே கல்லுல கிராமத்து உள்ள முனியாண்டி, மதுரை வீரன்னு கடவுள் இருக்கும், அதுக்கு நித்தம் அபிஷேக ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும். இந்த எல்லைக்கல் மாதிரி தான் பெண்கள் தன்னுடைய கணவர் தன்னை பாராட்டவில்லையே, தன்னுடைய மாமனார் வீட்டில் தன்னை பாராட்டவில்லையே, இந்த சமுதாயம் தன்னை பாராட்டவில்லையே என்று எண்ணாமல் வாழ்க்கைக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு நொடியும் தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெண்களே 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 என்று சொல்லி ஆண்களை காட்டிலும் பக்தியிலும் வாழ்க்கையில் சிறந்து விளங்குபவர்கள் பெண்களே என சொல்லி தர்மையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஐயா சபாபதி ஐயா அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.